ஐயோ ஆடவா இது என்ன இது சோழனுக்கு ஒன்று முடியவில்லையே என் பொன்னாடி வாழ்வு மன்னாடி போகி துகிலோகி மைதானா துகிலோகி மைதானா
அது பொக்க பங்கு போற அடியா தக்காத்தி உக்காரி கம்மனே அடி முந்தாடியா தக்காத்திய ஐயா பாய பராது பக்க சும்மா உள்ளமா பாய் பர மணி பச்ச ஐயா உக்காரி கம்மனே பன்ற பேரு ஐயா ஏய் மாடியே வா அந்த கோட கடையா தக்காத்தி எதுக்கு பாய தரமாடா ஒரு நாளைக்கு வச்சுப்போம் உன் கையில அடிச்சா பத்தாது ஆமா உனக்கு 20க்கா 60 செட்டே ஆகும் வரலாமா வரலாமா விடவே கூடாது ஆமாங்க என்ன பண்ண கொசு கடிக்குது போய்யா எங்க கடிக்குது அங்க வெயிட் கொசு இங்க வந்து கொசு அம்மா வெறும் கொசு கடிக்குது எங்க பூரா பூர்த்து இருக்குடா எனக்கு தெரியாக்கா ஐயா நான் பட்டிருக்கோம் கல்பத்தை தாமல் தண்ணி ஏற்றி வச்சு நீ வரணும் காட்டுன்னு தெரியும் தெரியாக்கா அந்த பக்கமா கேள்றா அடுத்த நாள் கேள்றா என் பையன் தெரியும் அடி ஒண்ணு அங்க என்ன போவா ஒரே கூட கவலை தாத்திரி கேக்குறேன் வேதனை கேட்டா சத்தியமா உயிரோடு இருக்க மாட்டேன் நான் கேட்ட உங்க செத்து போறேன் என்ன பண்ணுவியோ 7 மணி வரை தெரியாது ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் அது தேவையான வெட்டி போடுவியோ நீ குட்டி போடுவியா தலைவடிப்பியோ தூக்க மாட்டீங்க நேத்து போய் வந்து அந்த கிணத்துல விடாது அக்கா நேத்து போய் வந்து கிணத்துல ஃபுல்லா தண்ணி இருந்தாங்காட்டி அதுல வந்து சாவரன்னு போனேன் ஆனா சாவ முடியல அது மாதிரி கிணத்துல விடாதா நல்லா பள்ளமா இருக்க பாத்துக்கிட்டு தான் விடணும் அப்பதான் சீக்கிரம் சாவோம் விடவே கூடாது இந்த சாவ சொல்றேன் அக்கா அப்பாவா போடா எக்கா விடவே கூடாது விடக்கூடாது விடக்கூடாது எனக்கு என்ன பண்ணி வேறு தெரியாது ஆமா அந்த யாருக்குதான் பிரச்சாரம் சொல்லவே மாட்டான் அவன் எங்க அக்காவை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா போடு எங்க போயிட்டு வந்தா யாருக்கு வாங்கினா அம்மா தெளிவுடா அவருக்கு நான் சொல்லல அவரு நம்ம கிட்ட தான் பார்த்து வர பாவத்தாங்க வீராப்பு வந்து வீராப்பு வரலாமா என்ன கஷ்டம் வீராப்பு வரலாமா அம்மா கிட்ட பிரச்சனை எங்கு சென்றாய் யாருக்கு தந்து இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது சொல்ல முடியுமா முடியாதா தெரியாது அப்படி என்றால் கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடாது நாட்டை விட்டு போக முடியுமா முடியாதா எனக்கு சொந்தமான நாடு போக முடியாது தாலி கட்டி கணவன் நீ அதையா புருஷன் நீயா
நல்லா இருப்பியா நல்ல கதைக்கு போவியாடா உன் பாடிய 10 இடத்துல எனக்கும் தூக்க முடியாத கண்ணாடி எங்க பாடி என் பஞ்சாயத்துல இறங்கி நடக்கிறான் அவனுக்கு ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்தாங்க அப்ப நான் இல்லையா சொல்லுங்க கேள் சரி அடிக்கணும் நல்லா பக்குவமா கேளுங்க வாமா யாரு என்ன படத்து வாமா பக்காரு இந்த புள்ளை யாருக்கு தான் வாங்கணும் உன் வாயில சொல்லிடு நீங்க கேக்குறியா சரி கேளுங்க ரொம்ப வச்சுட்டாளா இந்த குழந்தை யாருக்குன்னு கேக்குறேன் சுவாமி அண்டு உரைத்த அல்லவா அது இமாச்சலம் சென்று அந்த தீவன கோரி நீங்கதான் சுவாமி உரைத்தீங்க அது நான் ஏன்னா முன்ன அதுல தான் விட்டுருங்க அப்படி அங்க போனாரா அவரு புள்ள வாங்கினாரா அவரு கொடுத்தாராம் பொய்யதான் உரைப்பாய் போய் தான் சொல்லிக்கிறான் உண்மை உரைக்க மாட்டேன் அதுதான் தேர்தல் நாடோடி நாயே இதன் பிறகு கொண்டு இந்த நாட்டில் கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது அவரை கூட அடி அடி நான் ரெடி நான் கொடுத்து அனுப்பி போய் சேர்த்தான் சும்மா போனாலும் எப்படி படிக்க மாட்டேன் வாயும் வயிறுமா இருக்கிறேன் எப்படிங்கிற வாயும் வயிற்றுமா இருக்கிறேன் என்ன புரியுது ஏய் இது என்ன தெரியல இதான் சட்டி என்ன சட்டிய கையில ஏறி போற சட்டி நீ ஓடு திரு ஓடு ஆமா இந்த திருவோட்டை ஏறி இந்த தெருவோட போக வேண்டாம் நீ இதோ தெரியுது பாரு திருவேற்காடு இந்த திருவேற்காட்டோட தெருவோட போக வேண்டியதான் ஏன் இந்த புள்ள யாருக்கு வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல உன் வாயால புள்ள யாருக்கு வாங்கணும்னு சொல்ல மாட்டேற நாட்டை விட்டே போன்றாரு நாட்டை விட்டே போ எங்கன்னா போய் செத்து போ எங்கன்னா போய் எங்க நாட்டுல நீ இருக்கு தேவை ஏன்னா கலகமான ஒரு பொம்பளை நாங்க வச்சு நாங்க குடும்பம் நாங்க விரும்பல எங்களுக்கு நீ வேணாம் அப்படி ஆண்டவா இறைவா என்ன சோதனை ஒன்று புரியவில்லை இறைவா நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் நான் ஏன் பெண்ணாக பிறக்க வேண்டும் ஆண்டவா இறைவா இறைவா நான் பெண்ணாக பிறந்த பாவம் நான் ஒரு பிடி மண்ணாக பிறக்க கூடாதா இறைவா ஐயோ எனக்கும் தந்தையோ தாயோ இருந்திருந்தா எனக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்குமா இறைவா அம்மா என்ன பெற்ற தாயி நீ எங்கம்மா இருக்கிறியே பெற்ற அம்மா அம்மா முன்னோரு நாள் சுமந்தி என்னை மூச்சடக்கி பித்தழும்பி பல நூறு தவமிருந்தி இந்த பக்குவமா மாறிலையோ தொழிலையோ நவோரங்க ஈரகட்டி காட்டிலையோ வீட்டிலையோ சிட்டி வெங்கடித்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி அம்மா என்ன பெற்றது தாயி என் நிலைமைய பார்த்தாயா இறைவா எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ சாமி உனக்கு அம்மா என்ன பெற்ற தாயே என்ன பார்த்தாயா
நாட்டை விட்டு போய் தான் நம்ம பேரை நம்ம நாட்டுல இருந்து தான் நம்ம புள்ளைய வாங்கி நம்ம பேரை கெடுத்துட்டான்னு பார்த்தா நாட்டு மக்கள் கிட்ட வீதி வீதியா போய் பிச்சை எடுத்து நம்ம பேரை கெடுத்துன்னு வராங்க. நம்ம நாட்டுல நாட்டை விட்டே போகல. அவளை சும்மா விடக்கூடாது. எங்காவது ஓடி பிழைத்துக் கொள் என்று உன்னை தெட்டி விட்டா இந்த நாட்டுல இருந்து இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? அம்மா வீட்டை பெற்று தாயி முடி ஓடி போடி நாட்டை விட்டு போடிங்கன்னு சொல்றான். இந்த நாட்டு மக்கள், இந்த கனவு நாட்டு மக்கள் எல்லாம் இந்த மன்னனை எப்படி ஏசுவார்கள் பேசுவார்கள்? இப்படி கட்டிய மன்னன் நான் சூத்தா பார்த்தேன். நான் தான் சொல்றேனே, எல்லாரும் நம்மள ஏற்கனவே கேவலமா அவதூறா பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவன் போய் நாட்டுல பிச்சை எடுக்கிறாரு. இவன் இப்படியே ஒரே சொல்ல சொல்லி விடுறான். ஒண்ணுடே இந்த மேல ஒரு பொண்டாட்டி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த நிமிஷம் ஒரு கரண்ட் மாத்திரம் குடிச்சு தூக்க மாட்டி தூங்கி இருப்பான். ஆமா என்ன தமிழ் எதுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா
அப்படிதான் செய்வான். நீ என்ன பண்ண போற? இதை கொல்லான்ற இவளை கொன்னுடுன்றா. கொன்னுடு. அதிகாரம் எனக்கு நல்ல ஒரு யோசனை கொடுத்தா. ஏங்க யார் புரிஞ்சு கட்டி எனக்கு பழகிறது அவளை கொல்லு. கட்டி கொல்றா. இந்த கத்தியில கொல்ல போறா. இந்த கத்தி பச்சை பீய கூட வெட்டாது போகுது. என்னடா வார்த்தை பேசுகிறாய்? சரி வெட்டுந்தா வா. அடியே அடி கொல்லுங்கள் அம்மா செத்து சிவலோகம் போயிட்டாங்க. அம்மா படு வைங்க பிடிங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே போல 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 போலீஸா ஆமா கூட இருந்து பண்ண சொல்லிட்டு யாரு உத்தல பாக்குறியா? நான் கூட சொல்லுவா அதுல நீ குத்திருவியா? நான் பேர் சொல்றது நீ சொல்லுவியா? கமலா ஏன் பல என்ன பண்ண சொல்ற? நான் என்னன்றேன்னா நாட்டு மக்கள் இப்ப நம்ம எதை எடுத்து வந்து வெட்டுவாங்க எதை எடுத்து வந்து குத்துவாங்கன்னு தெரியாது. நாட்டு மக்கள் வந்து நம்மள கேவலமா பேசிட்டாங்க. இவ போய் பிச்சை தொழில குத்தி கொண்டுட்டோம். நம்மள கட்டை முடி வச்சு நம்மள கொல்றதுக்குள்ள நான் என்னன்றேன்னா ஐயோ பொண்டாட்டி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து நன்றா போட்டேன். ஐயோ கண்ணி ராஜா அழுவுடா அழுவு. ஐயோ கண்ணி ராஜா ராஜாவா? அது ஆம்பளை புரியுதா? ராஜா இல்லையாப்பா? இதே ஒரு ஆத்திரத்தில் உன்னை கொண்டு விட்டேனே. வியாபாரி பேச்சை கேட்டு இந்த முட்டை துண்டு போட்டா ஒண்ணு அது மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த நாட்டு மக்கள் வந்து என்னிடத்தில் நான் சொல்ல மாட்டேன். வாழையாக வளர்ந்து வரும் தண்ணீரை சாண்டி